வெல்கம் டு அன்புடன் ஜோ சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு குர்குரே ரெசிபி தான். நம்ம என்ன தான் குழந்தைங்க கிட்ட குர்குரே லேஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுக்காக நம்மளே வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ அதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி காயட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுலில் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைகளில் விற்கிற அந்த குர்குரே லேஸ் எல்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது. அது கெட்டு போகாமல் இருக்க கண்டிப்பாக ஏதாவது கெமிக்கல் கலந்துருப்பாங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இங்கே தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ அந்த தண்ணியில் மாவு போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கிளறலாம். நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ எடுத்து தனியாக நம்ம மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கட்டி ஏதாவது இருந்தாலும் கையிலே பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நீள நீளமாக, அதாவது குர்குரே என்ன ஷேப்பில் இருக்கும் அந்த மாதிரி. உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் கூட தடவிக்கங்க. இப்போ ஒன்றுன்னா அதே மாதிரி உருட்டி வச்சிடலாம். இப்போ வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி அப்பளம் போட்டு எடுத்தேன், அதனால் எண்ணெய் கலர் மாறி இருக்குது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒன்று ஒன்றா போட்டு ஒட்டிரும். அப்போது ஒட்டாமல் தனித்தனியாக பிரித்து விட்டுறலாம். கொஞ்சம் சூடாகிடுச்சுன்னா ஒட்டாது, போட்டதையும் கொஞ்சம் ஒட்டிடும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும், வேகணும். கலர் மாறி வரும். பாருங்கள், கலர் மாறி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் போட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஆல்ரெடி அப்பளம் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன், அதனால் கம்மியான எண்ணெயிலே பொரிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இதுவும் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் ஜீரகத்தூள், வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்குறனால காரம் கம்மியாக போடுறேன். பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அவ்வளோதான், குர்குரே ரெடி ஆயிடுச்சு. அது கூட நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்ணுன்னா பசங்க ரொம்ப விரும்புவாங்க.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.